வள்ளி எங்க ரெண்டு பேரையும் காணோம்? உங்க பொண்ணுங்க தானே எங்கேயாவது ஊர் சுத்திட்டு இருப்பாளுங்க. இன்னும் வீடு வந்து சேரல. எங்க போனாலுங்கன்னே தெரியல. ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன், அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டு போயிட்டு தான் இருக்காளுங்க. இந்தா வாராளுங்க பாருங்க. எங்கம்மா ரெண்டு பேரும் போயிட்டு வரீங்க? இவ்வளவு நேரம் ஆயிருச்சு. அப்பா காலேஜ்ல அட்மிஷனுக்காக போயிருந்தோம்ப்பா. அட்மிஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வர்றோம். எட்டி அப்பாவுக்கே அப்பாவோட கம்பெனியே இப்போ லாஸ்ட்ல போய்கிட்டு இருக்கு. அப்பாவுக்கே முடியல. நீ அட்மிஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வரேன்னு சொல்ற. நீ படித்த வரைக்கும் போதும். உன்னைய கட்டி வச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குன்ட்டு ஏதாவது ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்க்கணும். நீ பேசாமல் படிப்பை நிறுத்தி போதும், படித்த வரைக்கும். தங்கச்சி படிக்கட்டும். இதுக்கு மேலே எங்களால் செலவு பண்ண முடியாது. எங்ககிட்டயும் வசதி இல்லை. சீக்கிரமாக நீ கரையேற்றினாதான் அடுத்த பொண்ணை நாங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். ஆமாம்மா ஆமா, உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அங்க போய் நீ நல்ல படி, மேலும் படிச்சுட்டே இரு. புருஷன் வீட்டுக்கு போய் படி. அப்பா எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம். அப்படியே நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் நல்லா சமைக்க தெரிஞ்சவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஏன் டி உன் சமையலை சாப்பிட்டு சாப்பிட்டு நான் ஒல்லியாக தான் இருக்கேன். நாக்கும் செத்து போச்சு. ருசியாகவே சமைக்க மாட்டேங்க. வர்றவர் நல்லா சமைச்சு போட்டால் மூக்கு பிடிக்க சாப்பிட்டு நல்ல குண்டா எல்லாம் தான். எப்படி கிண்டல் பண்றான்ட்டு இனிமே எனக்கு சமைச்சே போடாதம்மா. ஏட்டி அப்ப சமையல்காரர் தான் கட்டி வைக்கணும் உனக்கு சரியா? இந்த இங்க இருந்து 2வது தெருவுல ஒருத்தர் குள்ளமா ஒருத்தர் இருக்காரு. அவர் நல்லா சமைப்பாரு. அவரை கட்டி வச்சிருவோமா உனக்கு? என்ன சொல்றீங்க? குள்ளமான மாப்பிள்ளன்ட்டு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்னம்மா நீ இப்படி சொல்ற? பெண்கள் பார்வைப்பட்டாலே துளசி செடி வளராது அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் பார்வைப்பட்டா, பெண்கள் தண்ணி ஊற்றினா அந்த பக்கம் போகவே கூடாது. பட்டாலே துளசி செடி வந்து வளரவே வளராதுன்னு சொல்லுவாங்க. நான் தொட்டு டெய்லி தண்ணி ஊற்றி என்னோட பார்வைப்பட்டு துளசி செடியே வளரும் போது அந்த மாப்பிள்ளை வளர மாட்டாரா? கண்டிப்பா வளருவாருக்கா, வளருவாரு. சரி எனக்கு பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை. நாளைக்கு காலைல புரோக்கர் வரட்டும், அவர் வந்து பார்த்துக்கலாம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஐயா, பாப்பாவுக்கு ஏற்ற மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து கொண்டு வந்திருக்கேன், பார்க்குறீங்களா? இதோ அவளே வந்துட்டா. நல்ல பையன் ஒருத்தர் இருக்காருங்க ஐயா. அவர் பேர் சுகுமார். அவர் வந்து ஒரு நாளைக்கு 5 வேளை சாப்பிடுவாருங்க ஐயா. மாப்பிள்ளை சாப்பாடுறாமடா இருப்பாரோ? இல்லைம்மா, அவருக்கு சுகர் இருக்குது. அதனால 5 வேளையாக பிரித்து சாப்பிடுவார். அவரை நான் எப்போதுமே செல்லம்மா சுகுமாருன்னு தான் கூப்பிடுவேன். நல்ல மாப்பிள்ளை. இல்ல இந்த இடம் சரிப்பட்டு வேற ஏதாவது நல்ல இடமா இருந்தா சொல்லுங்க. என்னக்கா ஏதோ இடங்கிடன்னு பேசுறாங்க? மாப்பிள்ளை தான் பாக்குறாங்களா இல்ல இடம் பாக்குறாங்களா தெரியலையே. எப்படி மாப்பிள்ளைய தான் இடம்னு சொல்லுவாங்க? அதெல்லாம் உனக்கு புரியாது. சரி வேற சொல்லுங்க புரோக்கரே. இன்னொரு மாப்பிள்ளை இருக்காரு, தங்கமான தவ புதல்வர். அவர் வந்து எப்படின்னா காலையில் 5 மணிக்கு எழுந்திருவார். வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டார், வீட்டிலேயே தான் இருப்பார். ஆனால் நைட் ஆனால் வீட்டில் இருக்க மாட்டார். நைட் ஆனால் அவருக்கு வந்து தூக்க வியாதி, தூக்கத்தில் நடக்கிற வியாதி, நடந்துக்கிட்டே இருப்பார். அந்த மாப்பிள்ளை முடிச்சு விட்டுருவோமா? நல்ல மாப்பிள்ளை. இல்ல நீங்க சொல்றது சரிப்பட்டு வராது. வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க புரோக்கரே. என்னக்கா இது எல்லாமே வத்தலும் சொத்தலமா சொல்றாங்க தரகரு? ஒன்றும் சரிப்பட்டு வராது போல. ஒரு நல்ல வரன் இருக்கு. எல்லாத்தையுமே நல்ல வரன் தான் சொல்றீங்க. ஆனா ஒன்றும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியல. இல்லை இதைத்தான் முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன். பாத்தியாப்பா, நம்ம கிட்ட முதல்ல 2 வரன் மொக்கையா சொல்லி நல்லா இல்லாத வரன்னு சொல்லி நம்ம அக்கா தலையில மிளகா அரைக்க பார்த்துருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லை பாப்பா. வேற எப்படி? எப்படி? ஆமாமா, என் பொண்ணு சொல்றது கரெக்ட் தான். நீங்க எங்க தலையில மலர் சுட்டிய போலயே. உங்ககிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அப்பா அவர் ஏதோ சொல்ல வந்தார் இல்லையா? கேட்போம் என்னன்ட்டு. பொண்ணு பெரிய பரவாயில்ல, சொல்லுங்க என்னன்ட்டு அதையும் கேட்குறோம். அது வந்துங்க ஐயா, ஒருத்தர் இருக்காரு, கொஞ்சம் நல்ல வரன், சமையல்காரர், நல்ல சமைப்பார். உங்களுக்கு ஒத்து வருமானு தெரில, அதான் சொல்லலை. எங்க பொண்ணே சமையல்காரர் தான் வேணும்னு எடுத்து கேட்டுக்கிட்டு இருந்தா. அந்த மாப்பிள்ளைய கூட பேசி முடிச்சிடலாம் நினைக்கேன். எப்படி அவர் நெட்டையா குட்டையா சிவப்பா கருப்பா, என்ன படிச்சிருக்காரு, என்ன பண்றாரு, சொந்த வீடா பழைய வீடா, என்ன ஏது விவரத்தை சொல்லுங்க, முடிச்சிடலாம். ஏக்கா உனக்கு வாழ்வு தான். 3 வேளை நல்ல மூக்க பிடிக்க சாப்பிட்டுட்டு நீ மட்டும் தப்பிச்சிருவ. நான் தான் இந்த வீட்டிலேயே கலந்து அம்மா சமையலை சாப்பிட்டு சாப்பிட்டு சாகணும் போல. போ, என்ன செய்ய? ஆஹா, அடிச்சதுடா கண்ணனுக்கு லக்கு. கண்ணா லட்டு திங்க ஆசையா. சரி, நான் அப்போ வரேன். ஏன்பா அக்காவுக்கு பேப்பரில் விளம்பரம் கொடுத்தா என்ன? அழகான பெண்ணிற்கு மணமகன் தேவை அப்படின்னு கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்போல்லாம் அந்த காலத்துலலாம் தேட்டரில் கியூ ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போல்லாம் தேட்டரில் கூட்டமே இல்லை. அந்தளவுக்கு கூட்டம் நம்ம வீட்டு வாசல் முன்னாடி நிற்கும் இல்லைப்பா. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.
சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.